அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட மிஸ் யமுனா பாரதி நம்ம கூட இருக்காங்க. இவங்க இந்த வருஷம் போதிசத்துவ மென்டார்ஷிப் இந்த பிளஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த பெய்டு மென்டார்ஷிப்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு அவங்களுடைய ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் மென்டார்ஷிப் கம்ப்ளீட் ஆயிருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த போதிசத்துவ மென்டார்ஷிப் நம்ம மெயின்ஸுக்காக இந்த 90 டேஸ்க்காக நம்ம ஒரு மென்டார்ஷிப் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த மென்டார்ஷிப்பை பற்றி நிறைய பேர் எங்கிட்ட இன்னும் கண்டினியூஸாக கேள்வி கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு தெளிவு கொடுக்குற மாதிரியும் ப்ளஸ் இந்த மென்டார்ஷிப் என்ன நடந்துட்டு இருக்குதுங்கிறதுக்காகவும் நம்ம இதை இந்த ஒரு சின்ன ஒரு ரெக்கார்டிங் நம்ம பண்ணுறோம். ஸோ ஆமாம், உங்களை பற்றி நீங்கள் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துக்கோங்க பிஃபோர் தி ஸ்பீக். ஓகே சார், என்னோட பேர் யமுனா பாரதி. நான் 2017 முடித்தேன் சார் காலேஜ். ஸோ அப்போத்துலேருந்து ப்ரிப்ரேஷனில் இருக்கேன். இன்பிட்வீன் நான் மற்ற எக்ஸாம்ஸ் யூபிஎஸ்சி ப்ரிப்ரேஷனை ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணேன். 1 இயர் அப்புறம் கோச்சிங் கிளாஸ் நான் ஜாயின் பண்ணி அதுக்கப்புறமா மற்ற எக்ஸாம்ஸும் ட்ரை பண்ணேன். குரூப் 1 மற்ற எக்ஸாம்ஸும் ட்ரை பண்ணேன். கரண்ட்டாக நான் இப்போது ஒரு கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் கண்டினியூஸாக எக்ஸாம் காம்படிஷனில் இருக்கணும் அப்படின்ட்டு எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் இருக்கேன் சார். ஸோ நீங்கள் 2016-17 இப்போ வரைக்கும் நீங்கள் ஏதோ ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. 2017 எண்டிலேருந்து 2018 வச்சுக்கோங்க. 18 நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. நடுவில் இப்போ ஒரு கவர்மெண்ட் ஒர்க்கில் இருக்கிறீங்க. ஒர்க்கிங் எந்த கவர்மெண்ட்? சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒர்க் பண்ணுறீங்க. ஓகே, இருக்கட்டும். இப்போ ஆனால் உங்களுக்கு யூபிஎஸ்சி அந்த கனவு உங்களுக்கு ஒன்றும் போகல. ஆனால் ப்ரிப்பேர் பண்ணாது யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ண நடுநடுவில் எங்கேயோ போயிட்டு கடைசியில் இப்போ யூபிஎஸ்சி இல்லாத ஒரு வேலையில் இருக்கீங்க. ஆனால் யூபிஎஸ்சி தான் படிக்கணுங்கிறது உங்களுக்கு. ஆமாம். ஸோ அதனால இப்போ இந்த வருஷம் ப்ரிலிமினரி எழுதிருக்கீங்க. ப்ரிலிமினரி எப்படி ஹவு டு ஃபீல் அபவுட் ப்ரிலிமினரி இந்த வாட்டி கொஷின்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு சார். பிகாஸ் கம்பேர்ட் டு லாஸ்ட் இயர் கொஷின் ஈஸியாக அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப யோசிக்கணும் அப்படின்ட்டு இல்லை. ஓகே, ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு கொஷின் பார்த்தோன்னே. பட் ஒரு சில ஏரியாஸ் இப்போ ஹிஸ்ட்ரி அதெல்லாம் கொஞ்சம் டீப்பாக கேட்டிருந்தாங்க. ஏன்னா அது ஆன்சர் பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கிறதா இருந்துச்சு. சிசாட் லாஸ்ட் இயரை விட திஸ் டைம் இட் வாஸ் ஈஸி சார். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் பேலன்ஸ்டாக இருந்துச்சு. லைக் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனும் கேட்டிருந்தாங்க அண்ட் ப்ராப்ளம்ஸும் இருந்துச்சு. ஸோ ப்ராப்ளம் சால்வபிளாக இருந்துச்சு. ப்ராப்ளம்ஸ் ரொம்ப டஃப்பாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி அப்படி இல்லை. கொஞ்சம் லிட்டில் டைம் தான் எடுக்க. ஓகே. ஸோ நீங்கள் சிசாட்டும் உங்களுக்கு ஓகேவா இருக்குது, ஜிஎஸும் ஓகேவா இருந்துச்சு உங்களுக்கு. ஓகே, இப்போ நம்ம 90 டேஸ் இந்த 95 டேஸ் நம்ம மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் நம்ம எக்ஸாம் முடிச்சோன்னு நான் அனௌன்ஸ் பண்ணேன். அதை பார்த்துட்டு நீங்கள் என்னை மீட் பண்ணீங்க. நம்ம இந்த மென்டார்ஷிப் உங்கள்கிட்ட நம்ம விளக்கியிருக்கோம். ஸோ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க இந்த மென்டார்ஷிப்லேருந்து? என்ன நம்ம பண்ண போகிறோங்கிறது உங்களுக்கு தெளிவு என்ன இருக்குதுன்னு சொல்லுங்கள். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பார்ட்டை நம்ம ரிவீல் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஃபர்ஸ்ட் நீங்கள் வரும்போது நான் உங்களுக்கு புரிய வாட் யூ அண்டர்ஸ்டாண்ட், வாட் டிட் யூ ரிசீவ்? ஓகே, போதிசத்துவ மென்டார்ஷிப் அப்படிங்கிறது ஐ தாட் லைக் ஒரு மெயின்ஸ்க்காக சம் டெஸ்ட் பேட்ச் மாதிரி தான் இருக்கும். பட் இண்டிவிஜுவலாக நம்ம ஃபீட்பேக் கேட்டுக்கலாம். இண்டிவிஜுவல் மென்டார்ஷிப் மாதிரி இது இருக்கும். ஏன்னா இப்போது நார்மலாக மற்ற எல்லா இடத்துலையும் டெஸ்ட் பேட்சஸ் இருக்கும். பட் மென்டார்ஷிப்புங்கிறது கம்மியான இதாக இருக்கும். நம்ம டெஸ்ட் நிறைய எழுதிக்கிட்டே இருப்போம். பட் ஃபீட்பேக் கேட்க முடியாமல் நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியாது. ஸோ அது இது பேர் கேட்ட உடனே எனக்கு அதுதான் தோணுச்சு, இண்டிவிஜுவல் ஃபீட்பேக் ஏதாச்சும் இருக்கும் அப்படின்ட்டு தான். ஆனா நீங்க முன்னாடி போதிசத்துவல இருந்திருக்கீங்க. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கோர்சஸ் ஃபர்ஸ்ட் போதிசத்துவன்னு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண டைம் அப்போ அந்த டைம் நீங்க ஒரு எக்ஸாம் மாதிரி வச்சு இன்டர்வியூ மாதிரி வச்சு எடுத்தீங்க. ஸோ அந்த டைம் நான் ஜாயின் பண்ணியிருந்தேன் சார். அப்போ இட் வாஸ் லைக் அ ஃபுல் ஃப்ளெஜ்டு ப்ரோக்ராம். வித்தின் 3 months அந்த மாதிரி கிடையாது. இட் வாஸ் லைக் த்ரூஅவுட் தி இயர் 1 year ப்ரோக்ராமா இருந்துச்சு. அது ரொம்ப எஃபெக்டிவா இருந்துச்சு. எப்படின்னா டெய்லி எல்லாரும் அந்த குரூப் ஒன்று ஜாயின் பண்ண சொல்லிட்டீங்க. ஸோ டெய்லி எல்லாருமே ஆன்சர் ரைட்டிங் அது மாதிரி ஏதாவது இல்லை ப்ரிலிம்ஸ் கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம மைண்ட் ஃபுல்லாகவே ஃபுல் எக்ஸாம் ஃபோக்கஸ்டாக இருக்கும், எங்கேஜ்டாக இருந்துச்சு. ஸோ அது ரொம்ப எஃபெக்டிவாக இருந்துச்சு. பட் அது 1 year நம்ம ப்ரோக்ராம் பண்ணது இல்ல. ஆமாங்க சார். டெய்லி அதை நம்ம டெய்லி இன்னைக்கு நம்ம ஏதாவது பண்ணணும், யார் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதுல ஆன்சர் போடுறாங்க அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். அப்புறம் மற்ற நிறைய பேரோட ஆன்சர்ஸ் பார்க்கும்போது நம்மளதும் பார்க்கும்போது ஓகே, நம்மளோட இவங்க நல்லா பெட்டரா பண்ணியிருக்காங்க, இந்த பாயிண்ட்ஸ் நல்லா இருக்குட்டு நம்ம அதுல இருந்து நிறைய கலெக்ட் பண்ண முடிஞ்சது. ஸோ அது ஒரு கலெக்டிவ் குரூப் ஆக்டிவிட்டி மாதிரி இருந்துச்சு. ஸோ இட் வாஸ் வெரி குட். ஆமா, ஆனா அதுல இல்ல ஒரு மிஸ்ஸிங் பாயிண்ட் என்னன்னா, நீங்க எழுதின ஆன்சர்ஸ் என்னால் ரிவ்யூ பண்ண முடியல. ஏன்னா நிறைய பேர் ஆன்சர் எழுதி போட்டுட்டு இருந்தீங்க. என்னால அது நல்ல ஆன்சர் எது நம்ம மார்க் பண்ணி தான் விடுவோமே தவிர அது இண்டிவிஜுவலா நம்ம கூட்டு பேச முடியல. நம்ம வீக்லி ஒன்ஸ் கூடி பேசினாலுமே அது ஒரு ஜாயிண்ட் ஒரு ஃபாரம் மாதிரி தான் இருந்துச்சு. நிறைய இண்டிவிஜுவல்ஸ் இல்லை ஏன்னா தனியாக எனக்கு மென்டர்ஷிப் பண்ணுங்க, தனியாக பேசணும் அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணோம், அந்த ப்ரோக்ராம்ஸ் லைட்டாக மாடிஃபை பண்ணிட்டேன். இப்போ ரெண்டாவது மெயின் அன்லிமிட்டட் டைம் இருக்குது,
மாணவர்களுக்கு அன்லிமிட்டட் அக்சஸ் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் அதை எப்படி யோசிக்கிறாங்கன்னா, சரி எப்போனாலும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த ப்ரோக்ராமில், எப்போனாலும் நம்ம டெஸ்ட் எழுதலாம், எப்போனாலும் நம்ம வெளியே வந்துக்கலாம், திரும்ப சார்கிட்ட போய் பார்த்தோம்னா நேரடியாக விட்டுருவார், திரும்ப அந்த ப்ரோக்ராம் இன்டெகிரேட் பண்ணிங்க, அந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட். இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒரு கேஷுவலிஸ்டிக் ஆட்டிடியூட் நம்ம சொல்லுவோம். கேஷுவலிஸ்டிக் ஆட்டிடியூட் அப்படின்னா என்னன்னா, ஓகே வாட் டஸ் இட் மேட்டர், ஐ கேன் கம் அவுட் எனி டைம், ஐ கேன் கோ அண்ட் ஆஸ்க் ஹிம், ஐ கேன் பி பார்ட் ஆஃப் தி ப்ரோக்ராம், அந்த மாதிரி ஆட்டிடியூட் இருக்கனால இது நம்மளோட சீரியஸ் ஸ்டூடெண்ட்ஸோடைய அந்த ப்ரிப்பரேஷன் இதை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ தென் வி டிசைடட் தட் ஓகே வில் கோ வித் ஒன்லி தோஸ் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து 150 பேர் இருந்தோம் நம்மகிட்ட. அது 150 நம்ம சீரியஸ் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எடிட் பண்ணி கடைசியில் 110 வரைக்கும் கடைசி வரைக்கும் இருந்தாங்க. ஒரு 30-40 பேர் நம்ம we have deleted them. பட் அப்படி இருந்தாலுமே ஈவன் அந்த 110 ஸ்டூடெண்ட்ஸ் கூட வந்து they are not showing, all of them are not showing the equal interest. So this year as as you already know, we have reduced that number to around 30 to 35 only we are keeping for this mains mentorship program. நீங்க மெயின்ஸ் மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணி ஃபர்ஸ்ட் வீக் நீங்க முடிச்சிருக்கீங்க, இன்னைக்கு தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீக் கம்ப்ளீஷன் ஆகுது. ஓகே, ஸோ என்ன ஃபர்ஸ்ட் வீக்ல என்ன படிச்சீங்க? வாட் இஸ் யுவர் டார்கெட்? விச் ஃபர்ஸ்ட் வீக் வந்து சொசைட்டி டாபிக் ஃபுல்லா எல்லாம் மொத்த GS1 சொசைட்டி டாபிக் ஃபுல்லாவே ரீட் பண்ணிருந்தேன். டெய்லி நான் அதை வந்து செப்பரேட்டா ஈச் டாபிக் அந்த மாதிரி இது பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸோட ரெஃபர் பண்ணி ஸோ அந்த கண்டென்ட் மட்டும் ரெடி பண்ணி அதை படிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் கொஷின்ஸும் வந்து நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து எடுத்து ஐ ரோட் 1 டெஸ்ட் 1/2 டெஸ்ட் அந்த மாதிரி எழுதிருந்தேன். ஸோ அது ஃபீட்பேக் வந்து இன்னைக்கு நான் வந்து என்ன ஃபீட்பேக்? நீங்க நல்லா எழுதிருக்கதா நினைச்சீங்களா? ஐ கேவ் எ ஃபீட்பேக். ஐ டோன்ட் வாண்ட் டு டூ மச் புட் எ ப்ரெஷர், பட் ஹவு டு யூ ஃபீல்? நான் எழுதும் போதே ஆக்சுவலி இட் இஸ் நாட் மை திங் அப்படின்றது. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சுட்டு திருப்பியும் ஒரு டெஸ்ட் எழுதுறது வந்து இன்பிட்வீன் நான் ரொம்ப நாள் டெஸ்ட் எழுதலை. ஸோ இப்போ திருப்பியும் ஃபர்ஸ்ட் டைம் எழுதுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. ஸோ அதனால அந்த எப்பவும் யூஸ் பண்ற அந்த திங்ஸ் ஆன்சர் ரைட்டிங்ல இருக்கிறது மிஸ்ஸிங் அப்படின்னு எனக்கே தெரிஞ்சது. ஸோ இருந்தாலும் ஓகே சாரும் அதுதான் சொல்லுவாரு அப்படின்னு தான் நான் ஃபீட்பேக் இது பண்ணேன். பட் நீங்க எனக்கும் தோணுச்சு, நீங்களும் ஒரு சில நியூ பாயிண்ட்ஸ் சொன்னீங்க. ஏன்னா என்னோட ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் வந்து எப்படி இருக்கு, வாட் ஐ ஷுட் ரிஃபார்ம் அப்படிங்கிறது கரெக்டாக தெரிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் டெக்ஸ்ட்ல ஐ வில் ட்ரை டு வில் பெட்டர் தட். நெக்ஸ்ட் வீக்ல நீங்க என்ன டார்கெட், வாட் இஸ் தி டார்கெட் வி ஹவ் டிஸ்கஸ்ட்? நெக்ஸ்ட் வீக் வந்து ஐ ஹவ் டேக்கன் ஜியோகிராஃபி சார், GS1ஓட ஜியோகிராஃபி பார்ட் ஃபுல்லா. ஸோ நீங்க போற ஸ்பீட்ல நீங்க யூ திங்க் தட் மோஸ்ட்லி வில் கம்ப்ளீட் நோ? நம்ம போற ஓகே சார் இந்த பிரேக் ஆகாம போனோம். இந்த ஃபர்ஸ்ட் வீக்ல இருக்க வேகம் அப்படியே இருந்தா தான் நம்ம பிரேக் ஆகாம போறோம். கன்சிஸ்டன்சியோட ஆமா, கன்சிஸ்டன்சியோட நம்ம தான் முடிச்சிருவோம்னு நினைக்கிறேன். பரவாயில்ல. ஸோ திஸ் இஸ் வாட் வி ஆர் டூயிங் இன் த மென்டர்ஷிப். ப்ராக்ரஸ் ஆகும்போது வீல் நோ. நீங்க ஃபர்ஸ்ட் வீக் எழுதுனதுக்கும் ஒரு தேர்ட் வீக் எழுதுறதுக்கும் 15 டேஸ்ல உங்க ஆன்சர் பெட்டரா இருக்குதா, உங்க கான்ஃபிடன்ஸ் பெட்டரா இருக்குதா? பிகாஸ் இப்போ நம்ம கொடுத்த இந்த இன்புட்ஸ் எல்லாமே நீங்க அடுத்த டெஸ்ட் ட்ரை டு இன்கார்பரேட். நம்ம வந்து இது வந்து நம்ம வந்து ஒரு பாலிட்டிக் நம்ம ஒரு இன்புட் கொடுத்தாலுமே, சொசைட்டிக்கு ஒரு இன்புட் கொடுத்தாலுமே, இல்லை ஹிஸ்ட்ரிக்கு ஒரு இன்புட் கொடுத்தாலுமே, இதை வந்து அடுத்த ஏரியா நீங்க எழுதும் போது இதுல இருக்கிற நல்ல பாயிண்ட்ஸ் எப்படி நம்ம எடுத்து இந்த ப்ரெசன்டேஷன் மெத்தட்ஸ் எப்படி பெட்டர் பண்றதுங்கிறத நம்ம பார்க்கணும். அப்படி கொஞ்சமா பண்ணாதான் ஒரு பேப்பர்ல வந்து நான் சொல்ற மாதிரி ஒரு கொஸ்டினுக்கு வந்து 1 மார்க் நம்மள வந்து அதிகமாக எடுத்தாலே போதும். என்னோட மிஷன் எல்லாமே என்னன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் எங்கிட்ட வரதுக்கு முன்னாடி அந்த கொஸ்டின் என்ன எழுதுறாங்களோ அதை நான் பெருசாக மாற்ற முடியாது. ஆனால் அந்த ஸ்டூடெண்ட்டை அந்த ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க் எக்ஸ்ட்ரா எடுத்து வைக்க முடியுங்கிறது தட் இஸ் த மிஷன் ஆஃப் அவர் மென்டர்ஷிப். ஒரு கொஸ்டின் இருக்குதுன்னா எங்கிட்ட வந்ததுனால அந்த கொஸ்டினுக்கு 1 மார்க் எக்ஸ்ட்ரா ஐ கேன் கெட் 100% we can commit. So 20 questions when you are writing in the GS, in one paper it is 20 marks more. So 4 papers it is 80 marks more. Then essay if you come another 15-20 marks more. So 100 marks how we are going to improve only in the GS. That is the mission which we take. இதுல அதை நம்ம பண்ணணும்னு நினைக்கிறேன். தட் இஸ் தி ஹோல் பர்பஸ். ஓகே, பரவாயில்ல. யூ கீப், நீங்களும் நடுவில் வந்து பார்த்துட்டே இருக்கீங்க. முன்னாடி இந்த லாஸ்ட் இயர் ஆல்சோ யூ ஆர் கமிங். ஸோ மோர் இன்டென்ஸ்லி வில் ப்ரிப்பேர் இன் திஸ் டைம். அந்த 90 டேஸ்ல அவர் டார்கெட் இஸ் டு கம்ப்ளீட் ஆல் தி GS 4 பேப்பர்ஸ் பிளஸ் எஸ்ஏ. ஓகே, போகிற ஸ்பீடில் போனால் ஐ திங்க் லார்ஜ்லி வில் ஸ்டிக் டு அவர் டார்கெட்ஸ் நினைக்கிறேன். கொஞ்சம் டஃபாக தான் இருக்குது இந்த டார்கெட், பட் வில் டூ தட். ஏன்னா நீங்க ஏற்கனவே ஒர்க் பண்ணிட்டு கொஞ்சம் டைம் தான் நீங்க அலாட் பண்றீங்க இதுல. பட் பண்ணுவோம், வி ஹேவ் டு டூ இட். இட்ஸ் நோ அதர் ஆப்ஷன். ஏன்னா பேசிக்கலா என்னன்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்தோம்னா சரி நாளைக்கு பண்ணிக்கலாம் அந்த போஸ்ட்பானிங் ஆட்டிடியூட் இருக்கு. இப்போ நம்மளுக்கு சான்ஸே கிடையாது. ஆமா, நீ முடிச்சுதான் ஆகணும். இன்னைக்கு நீங்க என்ன இருந்தாலும் முடிச்சுதான் ஆயிருக்கணும். நீங்க there's no go because we have no time to extend either one day or read the old topic. போன வாரத்தோட டாபிக் நம்ம முன்னாடி எடுத்துட்டே போக முடியாது. Because this week we had a new topics. So by the time we come next week, this new topic has to be completed. Then third week we'll have separate topics. So that's what we will do. ஓகேங்களா? ஸோ பாசிட்டிவா இருங்க, வில் டூ இட். இன்னைக்கு இருக்கிற ஃபீட்பேக்ஸ் ரொம்ப இதாக எடுத்துக்காம, ரொம்ப கிரிட்டிக்கலாக எடுத்துக்காம,
பெட்டர் பண்ணுவோம் நம்ம வில் டூ. கண்டிப்பா சார். ஓகேம்மா, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. தேங்க்ஸ்.